ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல் சீல்ஸ். நான் நல்லா இருக்கேன், நீங்களா சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கண்டினியூட்டி வீடியோ தான். ஸோ இங்கே நிற்கிறாப்புல இல்லையா டாடா கர்வ் EV, இவரோட நியர்லி 1 lakh கிலோமீட்டர் டிரைவ் பண்ண ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்க. அதில் இந்த கார் ஓனர் பார்த்தீங்கன்னா டாடா கர்வ் EV வாங்கலாமா வேண்டாமா, இல்லை என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, இன்னும் என்ன பெட்டரா பண்ணலாம், எல்லாமே ட்ரூ ரியல் ஃபேக்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க என் பேஜில் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது அந்த வீடியோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே தான் நிற்கிறாங்க, அந்த கார் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, இவனை வந்து நான் வந்து 1 lakh ஓட்டுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு சீக்கிரமாக எப்போயோ ஓட்டியிருப்பேன். பட் ஓட்டாத காரணம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி டாடா கர்வ் EVயோட அண்ணனை எடுத்தேன், அதனால தான் ஓட்ட முடியலன்னாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. டாடா கர்வ் EVயே பார்க்க நல்ல பெருசாக இருக்கும். டாடா கர்வியோட அண்ணன் எடுத்திருக்கேன் நீங்கள், அது யாரு? கண்டிப்பாக அந்த வண்டி நீங்களே பாருங்கள், அதை அங்கே தான் நிற்கிது பாருங்கள், நீங்களே பயங்கரமாக நிற்கிதே ப்ரோ. ப்ரோ இது என்ன வண்டி? நான் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி அதிகமாக பார்த்ததே இல்லையே நம்ம தமிழ்நாட்டில். ஆக்சுவலி இந்த வண்டியை நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நானே பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 டைம் தான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வண்டி ரொம்ப ரேரான வண்டி. இதுவரை நான் எடுத்துக்கிட்ட ஒரு 2 month ஆச்சு. இதுவரை இந்த வண்டி ஆப்போசிட்டில் நான் இந்த வண்டி பார்த்ததில்லை. இந்த வண்டி நான் மட்டும் தான் எல்லாரும் நம்ம வண்டி தான் கேட்குறாங்கல்ல, என்ன வித்தியாசமாக கேட்குறாங்க. பட் இந்த வண்டி எடுத்த ரீசன் என்னென்னா, நான் ஆல்ரெடி நான் கரு வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த வண்டி அதே சேஃபான ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, ரொம்ப இந்த வண்டி பார்க்கவே முடியல அந்த மாதிரியான வண்டி. இந்த வண்டி ரொம்ப ரேரான வண்டி. ஸோ அதனால் இந்த வண்டி சூஸ் பண்ணேன். பட் இந்த வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 cc 6 cylinder. ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் இதே மாதிரி வண்டி விட்டுருக்காங்க. பட் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2000 cc 4 cylinder ஆக்சுவலி. ப்ரோ டயர்லாம் பார்க்க மாடு மாதிரி இருக்கே ப்ரோ, என்ன டயரு? ஆமாண்ணா, இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம டாட்டாவை எடுத்துக்கிடுவோம், ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடலாம். பட் இந்த வண்டி பொறுத்தளவு இந்த ஃபுட் இதை நம்ம யூஸ் பண்ணி தான் மேலே ஏற முடியும், வண்டியில் உள்ளே போக முடியும். அவ்வளோ ஹைட் இந்த வண்டியை பொறுத்தளவு. சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஆமாம், ஏர் சஸ்பென்ஷன் தான். நம்ம என்ன நமக்கு வண்டிக்கு தேவை மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம், அந்த மாதிரியான வண்டி. பட் இந்த வண்டியை பொறுத்தளவு சவுண்டு தான் என்ன சொல்கிறது, நம்ம சைலன்ஸ் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த வண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சவுண்டு தான் அந்த வண்டியில். மைலேஜ் மேக்ஸிமம் ஒரு மற்ற கார்லாம் பார்த்தீங்கன்னா 80 போனால் தான் நம்ம வண்டி மைலேஜ் தரும். இந்த வண்டி 140 போனால் தான் மைலேஜ் தரும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இந்த வண்டியை பொறுத்தளவு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 9 கியர். ஆக்சுவலி 90க்கு மேலே போனால் தான் 9 கியர் விழுகுது. அதில் நீங்கள் 120 130 ஓட்டினா மட்டும்தான் எனக்கு வண்டி வந்து 9 கிலோமீட்டர் தருது. நம்ம 80க்குள்ளே ஓட்டோம்னா 6 கிலோமீட்டர் தான் தருது, 6-5 தான் தருது மைலேஜ். ஆமாம், அது மாதிரி அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சென்னையில் ஓட்டுற பார்த்தீங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டர் 3 தான் மைலேஜ் தருது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம டிராஃபிக் ஓட்டுறது 30-40 தான் ஓட்டுறோம், 3000 தான் வண்டி ஓட்ட முடியுது. அந்த ஒரு விஷயம் நான் பண்ணுறேன். நான் பட் 5 பாஸில் அடிச்சு, ஆனால் அந்த வண்டி அடிச்சுக்க ஆளே கிடையாது. லாரி மாதிரி நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எங்கே அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 4 wheel டிரைவ் இந்த வண்டி. நம்ம பீச் பண்ணல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், பனி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வண்டியை பொறுத்தளவு வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டி. நான் வந்து ஒரு 2 month ஆச்சு இந்த வண்டி எடுத்து. தூக்கம் வர மாட்டேங்குமே இதில் போனால். கிட்டத்தட்ட அவ்வளவு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 month பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அந்த வண்டியை. 2 monthல கிட்டத்தட்ட அதே சொல்கிறேன், ஒரு பெட்ரோலுக்கு ஒரு அமௌண்ட் ஆயிருக்கும். பட் வண்டி வேறு லெவல், அதில் மாற்றம். ப்ரோ இப்போ டாடா கர்வ் EVலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜுக்காண்டியே அந்த வண்டி எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த வண்டி வந்து மைலேஜ் இவ்வளோ கம்மியாக கிடைக்குன்றீங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது? ஆக்சுவலி இந்த வண்டி எடுத்த ரீசன் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்னால நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அந்த வண்டி எடுத்திருக்கு. ஆனால் பட் எனக்கு இந்த வண்டி வாங்கப்பறம் அந்த டாடா கர்வும் இந்த எக்ஸ்பென்ஸை பார்க்குறதே கிடையாது. இந்த வண்டி மட்டும் தான் எடுத்துக்காலும் போகிறது, அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அந்த வண்டி பெர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த வண்டி லுக்கும் போகும் சரி. பட் ரொம்ப ரேரான வண்டினால நம்ம மக்களும் அந்த மாதிரி வண்டி பார்க்குறாங்கனால எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சி இந்த வண்டி மட்டும் தான் எடுக்கிறது. இப்போ அந்த வண்டி தொடரதே இல்லை நம்ம EV வண்டியை. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது ரோட்டில் போனால் அந்த ரோடு ப்ரெசன்ஸே பயங்கரமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக அதில் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டி. அது நிறைய பேர் வந்து வித்தியாசம் வண்டி பார்க்குறாங்க. அந்த வண்டி அதிகம் பார்த்ததில்ல யாருமே. ஆனால் எங்கேயுமே நார்மலாக இந்த வண்டி போனால் எங்கே நின்று பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, என்ன வண்டி கேட்குறாங்க எல்லாமே. அதில் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அந்த வண்டி அப்படியே எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் ரேட் என்ன வரும் ப்ரோ? 2.5 கோடி வரும். நான் யூஸ் தான் வாங்கியிருக்கு, 70க்கு வாங்கியிருக்கு. ஓ 70, சூப்பர் வாங்கியிருக்கு.
ப்ரோ இந்த பென்ஸ் GLE 43 நீங்கள் எதனால் வாங்குனீங்க? இதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நான் இந்த வண்டி வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியை நான் போய் சும்மா வாங்க போன வண்டி வேறு வண்டி தான். பட் இந்த வண்டி நான் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாடு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு வண்டி பார்க்குறதுக்கு. அங்கே நிற்கிற காரில் இந்த கார் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசித்த வண்டி இந்த வண்டி. ஆக்சுவலி நான் ஓட்டி பார்த்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த சவுண்ட் ஆகட்டும், வண்டியோட சவுண்டில் மிரட்டி விட்டுச்சு. இந்த மாதிரி வண்டி நான் உண்மையிலே கேட்டதில் சவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த வண்டி நான் மெயினாக வாங்கினேன். பட் இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லாக் பண்ணுறப்ப நம்ம மற்ற காரில் பார்த்தீங்கன்னா விண்டோ இறக்குறது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பட் நம்ம வண்டி ஒரு வெயிலில் விட்டுருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம விண்டோ இறக்கணும். அந்த மாதிரி விஷயம் இருக்கிறப்ப இந்த வண்டியில் நம்ம அதுவே இறக்கிக்கலாம், ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டியை பொறுத்தளவு. அதனால தான் அந்த வண்டியை நான் ரொம்ப சூஸ் பண்ணேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டி. நீங்கள் அந்த கருவில் என்ன இது போக அதோட அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தா வந்து சொல்லணும், இந்த வண்டியை பார்த்தாலே ஃபார்ச்சுனர் என்ன ஃபீல் கொடுக்குமோ அதை விட அந்த வண்டி பயங்கர ஃபீல் தருது அந்த வண்டி பார்க்குறதுக்கு. ப்ரோ வண்டி பார்க்குறதுக்கு பயங்கர தோரணையாக இருக்குது. அது போக நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் செம்மையாக இருக்குது. டயர்லாம் சான்ஸே கிடையாது. லாரி டயர்லாம் இது பக்கத்தில் பார்த்தா லாரி டயர் சின்னதாக இருக்கும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் பற்றி நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது ஒரு தடவை ரெவ் பண்ணி காமிச்சிடுறீங்களா? பார்த்துருவோம். கண்டிப்பாக நான் இப்போ அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஆன் பண்ணுங்கள். நம்ம ஆன் பண்ணுறதையும் அப்படியே பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ரெவ் பண்ணுங்க. வண்டி பார்க்குறதுக்கு பயங்கர தோரணையாக இருக்குது. ஈவன் தோ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கு வந்து இருங்க இப்படி காட்டுறேன். அது பாருங்கள், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒரு ஃபீலும் கொடுக்குது. அதே டைமில் நல்லா மாடு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கேமராவில் பார்க்குறது ஒரு சைடு இருந்தாலும் நேரில் பார்க்குற எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியுது. ஈவன் நான் வந்து டாடா கர்வையும் இதையும் பக்கத்தில் நிப்பாட்டி சைடு கம்பேரிசன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரியர் லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, பயங்கர ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன டிரைவ் மாதிரி ஒரு ரோடு ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஓட்டி காமிக்க முடியுமா? கண்டிப்பாக ஓட்டி காட்டுறேன். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் ட்ரைவ். எப்பா கைஸ், சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் ஓயிலே இந்த அளவுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி இப்போ திரும்ப வருது. அவங்க நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்களான்னு தெரில. பட் அப்படி போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாஸ்ட் நோட் கைஸ் காரா பைக்கான்னு தெரில. அவர் வாட்டில் வீலிங் அடிக்கிற மாதிரிலாம் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஸ் பவர் இருக்குது போல். அதில் போகும்போதுல அந்த சவுண்டே வேற மாதிரி இருக்குது. இப்போ திரும்ப வராரு, எனக்கு காட்டுறேன். இவ்வளோ ஸ்பீடாக வரீங்களே, பிரேக்லாம் அடித்தா உடனே நின்றுமா? அதாவது பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் மற்ற காருக்கு இதுக்கும் கம்பேரிசன் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு மணல் இருக்குது, இல்லை ஒரு ஃபுல்லாக மணல் இருக்குன்னா மற்ற காரை பிரேக் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக டயர் வந்து சறுக்குமா? பட் அந்த பிரச்சனை அந்த வண்டியில் கிடையாது. 150 ரூபாய் அடிச்சா கூட அந்த மண்ணில் வண்டி சறுக்காது. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். அதான் மற்ற காருக்கும் இந்த ப்ரீமியம் காருக்கும் உள்ள வித்தியாசம் தான். EPD ABSல சேர்த்து கொடுத்துருக்கான் ஒரே டைமில். மற்ற காரை பொறுத்தளவு ABS கொடுத்துருப்பான், இல்லை EPD அந்த பிரேக் கொடுத்துருப்பான். பட் இதில் வந்து ரெண்டும் சேர்த்து கொடுத்ததுனால எவ்வளோ ஃபாஸ்ட்டு போனால் கூட மணலில் வண்டி சறுக்காது. ப்ரோ எக்ஸாஸ்ட் வந்து நீங்கள் போட்டதா இல்லை கம்பெனிலே வந்ததா? இல்லை காரே தான். சரி, நம்ம எதுவுமே ஆல்ட்ரு பண்ணல. இந்த காரோட அமைப்பே தான். இதே டைப் பார்த்தீங்கன்னா BMW X4ல இருக்கு மாடல் இருக்குது. பட் அதில் சவுண்ட்லாம் நாய்ஸ் வராது. பட் இதே சேஃப் தான் அந்த வண்டியும். ஏரோடைனமிக் ஸ்டேப் தான் கொடுத்துருப்பான். பட் அதை கம்பேர் பண்ணல இந்த காரம் வேறு லெவலில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அந்த வண்டி தான் பார்க்க போனேன். பட் அது நார்மலாக நான் கார் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி நம்ம கருவு மாதிரியோ நம்ம இந்த மாதிரி இருக்கும், ஏரோடைனமிக்கில் இருக்கும். பட் ஆனால் இது பொறுத்தளவு இது சவுண்ட்லேருந்து எல்லாமே வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. பட் X4 நான் நிறையா பார்த்துட்டேன், ரோட்டில் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் பட் இந்த கார் நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன், அந்த காரை பார்த்துருக்கேன். பட் அந்த கார் பார்க்குறப்ப ஆசையாக இருந்துச்சு. பட் கனவு. பட் இந்த கார் நம்மகிட்ட இருக்குது, வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. ப்ரோ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஆக்சுவலி அந்த மோடு கொடுத்துருக்கான். ஆக்சுவலி என்னென்னா இது வந்து இது கம்ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் ஓட்டுறக்கு ஒரு மோடு, ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ்ஸு. பட் அந்த மணல் அந்த மாதிரி டைமில் அந்த ஆல்வில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு மோடு. ஆக்சுவலி அந்த மாதிரி மோடு கொடுத்துருக்காங்க. இதுதான் கியரா? கியரில் இது வந்து மவுஸு, நம்ம அந்த மியூசிக் சிஸ்டத்தோட மவுஸு. கியருங்கிறது இதுதான், இங்கே இருக்குது கியர், இங்கே இருக்கும். மற்ற காரில் மற்ற காரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் மேனுவலாக. பட் இதில் வந்து இண்டிகேட்டர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல கொடுத்துருப்பான் கியர் வந்து. இண்டிகேட்டர் இருக்கிற இடத்துல இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பான். பென்ஸில் மட்டும்தான் இங்கே கொடுத்துருப்பான். நம்ம பழைய அம்பாசிடர்லாம் அந்த மாதிரி மட்டும் கொடுப்போம், பென்ஸில் கொடுத்துருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃபுமே வேறு லெவலில் கொடுத்துருப்பான். பட் பெருசாக கொடுத்துருப்பான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஓன் காட்டுறேன்.
சன்ரூஃப்மே அவன் ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பான். குட்டி பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த காரில் நம்ம சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி ஓட்ட முடியாது. ஒரு விஷயம் நார்மலாகவே 120க்கு மேலே தான் வண்டி ட்ரைவ் பண்ணுறோம். 160லாம் ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு ரூம்லாம் கொடுத்துருக்கான். கைஸ் வண்டி தரமாக இருக்குது. டாடா கர்வ் EV காட்டிலும் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அகைன் நான் அதே சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அதான் உண்மை. ரொம்ப அங்கே பாருங்கள், திருப்புறதுக்கே அவங்க எவ்வளோ மெனக்கிட வேண்டியிருக்கு தெரியுமா, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டாடா கர்வ் இருக்குது. இது நம்ம பென்ஸ் GL E43. ஸோ இது நின்றுச்சுன்னா ஆல்மோஸ்ட் கார் சுத்தமாக மறைஞ்சிருச்சு. மேபி அந்த கண்ணாடி வந்து ஃபிலிம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு அந்த சீத்ரூவில் கார் தெரியும். பட் அப்படியுமே கார் பார்த்தீங்கன்னா காரோட ரூஃப் தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு இது ஹைட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பேக் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ தெரியுதான்னு தெரில. பட் நேரில் பார்க்கும்போதுல நிஜமாவே செம்ம பிரம்மாண்டமாக தெரியுது. கர்வ் ஏதோ ஒரு சின்ன கார் மாதிரி தெரியுது. நல்ல வேளைக்கு இது பக்கத்தில் என்னோட நெக்ஸான்லாம் நிப்பாட்டினா இன்னும் குட்டியாக தெரியும். ஆல்மோஸ்ட் இதுதான் அந்த பென்ஸ் காரோட ஹைட்டு. ஸோ செம்ம ஹைட்டாக இருக்குது. அண்ட் ஹுட்டுமே நல்ல ஒரு இன்ஜின் முன்னாடி இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு லென்த்து இழுத்து வந்திருக்கு. அண்ட் டயர் தான் கைஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து 2 காரோட ஃப்ரண்ட் லுக்கு. இதில் பார்த்தாலே நல்லாவே தெரியுது எந்த கார் நல்ல ஒரு மான்ஸ்டர் சைஸில் இருக்குன்னு. அதனால தான் நம்ம ப்ரோவுமே வந்து இதோட அண்ணன் ஒருத்தன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. ப்ரோ இதோட இன்ஜின் ஒருக்க பார்த்துடலாமா எப்படி இருக்குது என்னென்னு? ஓ ஃப்ரண்ட் வந்து ஹைட்ராலிக்கு. உள்ளே பார்த்தா வேறு லெவலில் இருக்கே ப்ரோ. இதுதான் அந்த ஹார்ஸ் பவரை கொடுக்குதுண்ணே. அந்த புல்லிங் பவர்லாம் இப்போ நீங்கள் ரைஸ் பண்ணும்போதில் ஒரு தூக்குச்சு வண்டி வீலிங் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் இதுலேருந்து தான் வருது. பயங்கரமாக இருக்கே. இப்போ நீங்கள் லாங் போகிறதுக்கு எந்த கார் எடுப்பீங்க? இப்போ உங்கள்கிட்ட டாடா கர்வ் EVயும் இருக்குது, பென்ஸ் GL E43யும் இருக்குது. இப்போ லாங் போகணுன்னா நீங்கள் எந்த கார் எடுப்பீங்க? நான் லாங் போகணும்னா மோஸ்ட்லி இந்த கார் தான் எடுக்கிறேன் இப்போது. அதான் கிட்டத்தட்ட இதோட பெர்ஃபார்மன்ஸ் சரி, இதோட லுக்கும் சரி, நம்ம மக்கள் எப்படி அப்படி அந்த வித்தியாசமாக பார்க்குறது சரி, அதனால் ரொம்ப பிடிச்சனால லாங் மேக்ஸிமம் இந்த கார் தான் எடுக்கிறேன். சரி, இந்த காரை தொடவே இல்லை. சும்மா லோக்கலில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு மட்டும் இந்த கார் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி லாங் போகிறது எல்லாமே அந்த கார் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை போன கிட்டத்தட்ட நான் ஒரு 1 டைம் சார்ஜ் போடுவேன் இடையில. பட் அந்த டைம்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை. ஒரு 6 ஹவர்ஸ் சென்னை போயிடுறேன். இப்போ சார்ஜ் போட்டு EVயில் போனால் எனக்கு வந்து ஒரு 9 ஹவர்ஸ் ஆகும். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் சேவ் ஆகுது எனக்கு. ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. இதுக்கு முந்தின வீடியோ டாடா கர்வ் EV பற்றின 1 lakh கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூவாக கேட்கலான்னு தான் ஒரு வீடியோ கேட்டு அண்ணன் எங்கே மீட் பண்ணேன்னா ரேண்டமாக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனில் பார்த்து பேசினேன். ஸோ அண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. இந்த மாதிரி 1 லட்சம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கேன் அப்படின்னாங்களா. அப்போ உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லும் போதில் தாராளமாக சொல்லலான்னாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்தோம், பார்த்தா திடீர்னு சர்ப்ரைஸாக இவனோட அண்ணனை வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக 2வது வீடியோவாக ஒரு செம்ம கண்டென்ட் மாட்டியிருக்கேன் அப்படின்ட்டு எடுத்தோம். வண்டியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக எவ்வளோ ஒரு ஒர்த்தாக இருந்துச்சுன்னு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, உங்ககிட்ட இந்த 2 கார் இருந்துச்சுன்னா நீங்கள் லாங் டிரைவ் போக எந்த கார் எடுப்பீங்க, ஏன் அந்த கார் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.